वक्त प्रभु का वचन को ध्यान कर रहेगा। மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती की किताब 2வது அதிகாரத்துல दूसरा अध्याय में 11வது வசனம். 11वां वचन दूसरा தாயாய் மரியாதையும் கண்டு அஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். उन्होंने उस घर में पहुंचकर उस बालक को उसी की माता मरियम के साथ देखा और मुंह के बल गिरकर बालक को प्रणाम किया और अपना अपना थैला खोलकर उसको सोना और लोबान और गंधरस की भेंट चढ़ाई. அவர் முதல் வசனம் पहला वचन இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து हेरोदेस राजा के दिनों में जब यहूदियों के बेथलेहम में यीशु का जन्म हुआ, तो पूर्व से कई ज्योतिषी यरूशलेम में आकर पूछने लगे. दो वचन यहूदियों जन्म ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை அவர் விசாரிக்கிறார். बहुत मूल संभव को पूछताछ करता है. அவர்கள் யூதர்கள் அல்ல, वो लोग यूदा गोत्र का नहीं है, யூத ஜனங்களும் அல்ல, यूदा का लोग भी नहीं है. இவர்கள் எங்கேயோ இருந்து அந்த நட்சத்திரத்தை பார்த்து அடையாளம் கண்டு வராங்க. ये लोग पूरब देश में लंबा में था, वो लोग तारा का निशानी उनको दिया गया, उसके पीछे वो लोग होने लगा. அந்த நோக்கம் என்னன்னா, யூதருடைய ராஜா எங்க இருக்கிறாரு, பிறந்திருக்கிறாரு, நான் பார்க்கணும். कहे वो आया हुआ है, उसकी विचार क्या था, युद्धों का राजा जन्मा है, उनको हमको देखना है. எவ்வளவு ஒரு மகிமையான வெளிப்பாடோட அந்த ஜனங்கள் வந்திருக்காங்க. कितना बड़ा प्रकाश के साथ वो लोग ढूंढ के आया. யூதருக்கு ராஜா யாரு? यूदों का राजा कौन है? யாரு யூதருக்கு ராஜா? कौन यूदर का राजा है? சாமுவேல் காலத்துல சொல்லுகிறார் ஆண்டவர். सामुएल के समय पर प्रभु ये कहता है, எல்லா யூதர்களும் சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாரையும் போல ஒரு ராஜா வேணும். सब यूद लोग ने कहा, हम लोग सबके मानिंद हम लोग भी एक राजा चाहिए. அப்ப சாமுவேல் சொல்லுகிறார், அது வேண்டாம், கர்த்தர் ராஜாவா இருக்கிறாரு, நான் உங்களுக்கு நியாயாதிபதியா இருக்கேன், தேவையில்லை அப்படிங்கிறாரு. जब सामुएल ने ये कहा, प्रभु आपका राजा है, हम तो तुम्हारे लिए न्याय देखने के लिए है, इसके लिए तुम लोग को राजा जरूरत नहीं है करके कहा. ஆனா இவங்க என்ன, எங்களுக்கு கண்டிப்பா ராஜா வேணும் அப்படிங்கிறாங்க. ये लोग जबरदस्ती सामुएल से कहते हैं कि हम लोग को राजा चाहिए. அப்பதான் கர்த்தர் சொல்கிறார், जब प्रभु ये कहता है, சாமுவேலே அவர்கள் என்னை தள்ளுகிறாரு. जब प्रभु कहा सामुएल से, वो लोग तुमको नहीं मेरे को इनकार कर रहा है. நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். मैं उसके ऊपर राज नहीं करने के करके मेरे को वो लोग इनकार किया. வேதாகமத்தில் பார்க்கும்போது ஒரே ஒரு ராஜா உண்டு, அவர் கர்த்தர். कलाम में हम देखता है एक ही राजा है, वो प्रभु यीशु मसीह, வேற யாரும் கிடையாது. और कोई नहीं. ஒரே ஒரு ராஜா தான், एक ही राजा है, அவர் சர்வ வல்லம் உள்ளவர். वो सर्वशक्तिमान है. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் கடைசி அதிகாரத்துல ஒரு நல்ல விளக்கத்தை தீமோத்தேயு சொல்றார். 6:17 யாராவது வாசிக்கலாம்? 1 தீமோத்தேயுவின் புத்தகம் पहला तीमुथियुस 6वां अध्याय में, அது இல்ல 6வது அதிகாரம் 15 இருந்து 16 15 पड़ेगा. हाँ 6 में 15 16. உள்ள ஏக சக்தியும் ராஜாதி ராஜாவும் தேவாதி கர்த்தாவும் ஒருவராய் பாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். जिसे वह ठीक समय पर दिखाएगा, जो परम धन्य और एकमात्र अधिपति और राजाओं का राजा और प्रभुओं का प्रभु है, और अमरता केवल उसी की है, और वह अगम में ज्योति में रहता है, और न उसे किसी मनुष्य ने देखा और न कभी देख सकते हैं. उसकी प्रतिष्ठा और राज्य युगानुयुग रहेगा. आमीन.
யாரை பற்றி எழுதியிருக்கிறது? ये किसका बारे में कहा लिखा? இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறது. ये यीशु मसीह के बारे में ही लिखा। அவர் தான் ராஜாதி ராஜா. वही ये राजाओं का राजा है। அப்ப ஒண்ணுமே தெரியாத ஒரு கூட்டம் வந்து விசாரிக்கிறார்கள், யூதருக்கு ராஜா எங்க பிறந்திருக்கிறார்? अभी कुछ भी नहीं मालूम है, ऐसे ये लोग आके अभी यूदों का राजा कहाँ जन्मा करके पूछता है। சரி, யூதருக்கு ராஜா வருவாரு அப்படின்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? यूदों का राजा ये आएगा करके वो अन्य देश शास्त्रियों को कैसा मालूम है? எப்படி தெரியும்? कैसा मालूम है? சரி, இவங்க விசாரிச்ச உடனே அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, वहाँ ये पूछताछ करने में उधर क्या हो रहा है? அவன் ராஜாட்ட வந்து கேட்கான், யூதருக்கு ராஜா எங்க பிறந்திருக்கிறாரோ காமிங்க, நான் வந்து வணங்கணும். हमारा यूदर का राजा कहाँ जन्मा है बताइए, हम जाके उसको नमन करना है। உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, वो ताबड़तोड़ वो लोग क्या कहते ஒரு हैं? பயம் வருகிறது. वो लोग के अंदर एक डर आ ஐயோ, गया। அந்த ராஜா வந்தா நமக்கு பாதிப்புங்கோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருகிறது. तो ये राजा आ गया तो फिर हमारे लिए बहुत तकलीफ है करके उसको डर आया। ஆனா சரியான ஒரு காரியத்தை அவன் சொல்லுதான் 4வது வசனத்துல. 4वां वचन में ठीक शब्द वो कहता है। அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரர் எல்லாரையும் கூடி வர செய்து, जो प्रधान के राजा को शास्त्रियों को बुलाकर, யூதருக்கு ராஜா எங்க பிறப்பாரு அப்படின்னு விசாரிக்கல. अब यूदर का राजा कहाँ जन्मा ऐसा नहीं पूछा। கிறிஸ்து எங்கே பிறப்பார் அப்படின்னு கேட்கான். अब वो मसीहा कहाँ जन्मेगा ऐसा पूछता है। இவங்க கேட்க கேள்வி எங்க என்னது? अभी ये लोग जो पूछता है प्रश्न क्या था? யூதருக்கு ராஜா எங்க பிறந்திருக்கிறாரு சொல்லுங்க, நான் வணங்க வந்திருக்கிறேன். यूदों का राजा कहाँ जन्मा है बताओ, मैं जाके नमन करने के लिए आया। இப்போ அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு யூதருக்கு ராஜா தான் கிறிஸ்து. अभी यूदा के जो राजा है मसीह है। கிறிஸ்து எங்க பிறப்பாரு? मसीह कहाँ जन्मेगा? வேதத்துல இருந்து காமிச்சாங்க, யூதியாவுல பெத்லெகேம்ல அவர் பிறப்பாரு. ये वो कलाम से दिखा दिया, यूदे का देश में रहने वाला बेथलेहेम में जन्मेगा। நல்ல சந்தேகமே இருக்க கூடாது. ஒரே ஒரு ராஜா, அவர் சர்வ வல்லவர் யெகோவா. वो एक ही राजा है, वो सर्वशक्तिमान है यहोवा है। அவர் ராஜாவாக பிறக்கிறார். वो राजा होके जन्म ले रहा है। ஆனா இந்த குழந்தைய கண்டு தொழுது கொள்ள வருகிறார்கள். वो बच्चों को दे के नमन करने के लिए वो लोग आया है। அவர் ராஜாவை ஆன பிற வரல, குழந்தையா இருக்கும்போதே வராங்க. अभी वो राजा होने के बाद नहीं आया, वो राजा जन्मा है उसके लिए उसके नमन करने के लिए आया है। இப்போ தம்பி சாமுவேல், अभी सामुएल, ஆபிரகாம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. अब्राहम करके एक बच्चा हुआ। என் குழந்தைக்கு பிறந்த நாள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன கொண்டு போவோம்? अभी मेरे बच्चे को जन्मदिन है, आओ बोलेंगे तो हम क्या लेके जाएगा? குழந்தை கை குழந்தை, अभी छोटा बच्चा है சோப்பு கொண்டு போகலாம், और साबुन लेके जाएगा, பவுடர் पाउडर கொண்டு लेके जाएगा, போகலாம், हाँ, இல்ல டவல் கொண்டு போகலாம், नहीं तो टॉवल लेके जाएगा, ஏதாவது பொம்மை கொண்டு போகலாம். कुछ बौली लेके जाएगा। என்னதான் கொண்டு போவாங்க? क्या क्या लेके जाएगा? சின்ன பிள்ளைக்கு छोटा बच्चे को அதான் கொண்டு போக முடியும். वही लेके जा सकता है, வேற என்ன கொடுக்க முடியும்? और क्या दे सकता है? இதுலயும் ஒரு வேறுபாடு இருக்கு. ஒருவேளை நம்ம சபையில அற்பமா நினைக்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துனா, अभी अपने घर में सब लोग अल्प समझता है, वो घर में एक बच्चा जन्मा तो அந்த கிஃப்ட் வித்தியாசமா இருக்கும். वो गिफ्ट थोड़ा अलग रहेगा। இல்ல ஒரு வசதியான வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா, एक धनवान घर में बच्चा जन्म लेगा तो அந்த கிஃப்ட் வித்தியாசமா இருக்கும். उसको देने वाला गिफ्ट भी थोड़ा अलग रहेगा। ஆனா இவங்க பாருங்க, கொண்டு வந்த கிஃப்ட் ஒரு பெரிய ஆச்சரியம். लेकिन ये लोग लकी गया जो गिफ्ट जो है वो मूल्य है। ரெண்டாவது இந்த ராஜாவுக்கு ஒரு அடையாளம். राजा के लिए एक चिन्ह है। எண்ணாகமத்துல பிலேம் சொல்லுகிறான், ஒரு நட்சத்திரம் அங்க இருந்து வருகிறது. हाँ, यह गिनती में बिलेम कहता है कि एक तारा उधर से आ रहा है, அவர்தான் ராஜா. वही राजा है। அப்ப நமக்கு நல்லா தெரியணும், இயேசுதான் ராஜா. यीशु मसीह ही राजा करके हमको समझना, அவர் யூதருக்கு ராஜா. वो यूदा का राजा है। தாவீது ராஜா கூட அவருடைய கொடியில மத்தியில ஒரு கொடியில ஸ்டார் தான் போட்டிருக்கிறார். दाऊद राजा भी अपना उसके चंडा में तार स्टार का लगाया हुआ है। எல்லா கிறிஸ்தவங்களும் வீட்டுல ஸ்டார் போடுவாங்க. अभी सब मसीह लोग के घर में स्टार लगाता இப்ப है। இந்த ஸ்டாரை பார்த்து தீபாவளிக்கும் போடுவாங்க. अभी ये स्टार को देखे दिवाली में भी डालता ஆனா है। உண்மை என்னது? அப்படி अभी वो सच क्या है? யூதருக்கு ஒரு ராஜா பிறப்பாரு, அவர் ஸ்டார் தான் அடையாளம் அப்படின்னு யார் சொன்னது? யாரு? अभी युद्ध के लिए एक राजा जन्मेगा, वो स्टार ही निशानी करके बोला कौन? तारा निशानी। பிலேம் சொல்லிருக்கிறாரு, बिलेम कहा है இயேசு வெடிவெளி நட்சத்திரம். यीशु भोर की तारा है। இப்படி நிறைய அடையாளம் இருந்தாலும் बहुत ऐसे चिन्ह होने पर भी ஆதியாகமம் 3:15 तीन उत्पत्ति 3:15 में சர்ப்பத்தை மிதிக்கிற ஒருவர் வருகிறார். सर्प को सिर को गुजरने वाला एक आएगा, அவர்தான் சாத்தானை ஜெயிப்பார்.
वही शैतान को जीतेगा। அவர் ஜெயித்த பிறகுதான் நமக்கு ஒரு ரட்சிப்பு விடுதலை. वो जीतने के बाद ये हमारा उद्धार है। அவர் எப்போ வருவாரு? वो कब आएगा? இத ரொம்ப கவனமா பார்க்கிறது லூசிபர், சாத்தான் தான் பார்க்கான். ये कौन ध्यान लगा के देखता है? लूसीफर है, शैतान है। இந்த உலகத்துல குழந்தை பிறக்கும் போதெல்லாம் அவனுடைய கவனம் अங்கதான் இருக்கும். ये दुनिया में बच्चा जन्म होते समय पर इसराइल में उनका पूरा नजर उधर ही रहता है। ஆதாம் எவ்வளவு பாவ நிலையில நிக்கிறாங்க. अब आदम हवा पापियों बन के खड़ा है, பக்கத்துல சாத்தான் நிக்கான். बाजू में शैतान खड़ा है। கர்த்தர் சொன்னார், நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய். अब प्रभु स्त्री के देखे कहा तू वेदना के साथ जन्मा बच्चा ஆதாம் जन्मेगा। பார்த்து சொன்னார், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். तुम्हारा निमित्त आदम के देखे कहा भूमि साबित रहेगा। சாத்தானை பார்த்து சொன்னார், உன் தலையை நசுக்க ஒரு பையன் வாரான். शैतान के देखे कहा तुम्हारा सिर को गुजरने के लिए एक लड़का இப்ப आएगा। ஆதாமுக்கு 2 குழந்தை பிறந்துட்டு, आदम को 2 बच्चा जन्मा। கண்டிப்பா இதுல எந்த பிள்ளை நம்ம தலையை நசுக்க போகுதுன்னு நினைச்சிருப்பான். ये कौन सा बच्चा हमारा सिर को गुजरेगा ऐसा सोचा होगा। ரொம்ப கவனமா இருந்திருப்பான். बहुत ध्यान में था होगा, அதுக்கு அடுத்து அது நடக்கல. और नहीं हुआ। இப்ப முக்கியமான நபர் ஆபிரகாம் வராரு. अभी सबसे मूल अब्राहम आता அவருக்கு है, 2 குழந்தை பிறகு. उनकी भी 2 बच्चा जन्मा है। சாத்தான் கவனமா பாப்பா, எந்த பிள்ளை நம்ம தலையை நசுக்க போதோ தெரியலையே. अभी कौन सा बच्चा हमारा सिर को गुजरेगा करके ध्यान देता அதுல है, தப்பிட்டான். उधर से भी वो निकल गया। ஈசாக்குக்கு 2 குழந்தை பிறகு. अभी ईसा के भी 2 लड़का हुआ है, ஏசா, யாக்கோபு. ऐसा याकूब। இது எந்த குழந்தை நம்ம தலையை நசுக்க போதோ. अभी ये कौन सा बच्चा इसका हमारे सिर को गुजरेगा। உலகம் பூராமே ஒரு காரியம் தெரியும், தேவன் மனிதனாக வரப்போகிறார். लेकिन पूरा दुनिया में मालूम है, भविष्यवाणी कहा गया है प्रभु इंसान बनेगा। அவர் वந்த பிறகுதான் நமக்கு ரட்சிப்பு, விடுதலை. वो आने का बात ही हमारा उद्धार है, छुटकारा। அதுக்கு ஒரு அடையாளம் நட்சத்திரம். उसके लिए एक चिन्ह तारा है। இப்ப அவர் பிறந்த உடனே और जन्म होने से அந்த அவங்க தொழுதுகுள்ள வந்திருக்கிறாங்க. वो लोग नमन शास्त्रियों नमन करने के लिए आया। நல்ல ஒரு அடையாளம், யூதருக்கு ராஜா பிறந்துட்டார். यूदों का राजा जन्मा है। இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முந்தி यीशु मसीह जन्म होने के पहले இப்போ ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, एक सेवक ने कहा, ஆதியாகமத்துல முக்கியமான வசனம் 3:15 தான். उत्पत्ति में मूल वचन है 3:15। இதோ சிறியன் வித்து உன் தலையை நசுக்கும். स्त्री का बीज तेरा सिर को गुजरेगा। இது எப்போ நடக்குமோ அப்பதான் உலகத்துல ஒரு மாறுதல் வரும். ये कब होएगा? जब ही दुनिया में एक बदलावट होएगा। அப்ப வேதாகமத்துல எத்தனையோ பரிசுத்தவங்க வராங்க. कलाम में कहीं पवित्र लोग आता है, பிதாக்கள், बुजुर्गों, தீர்க்கதரிசி, नबियों, ஆசாரியர்கள், याजकों, ரெண்டாவது ராஜாக்கள் வராங்க, राजा लोग आता है, நியாயாதிபதிகள் வராங்க. न्याय करने இது वाला आता है। எல்லாமே வேதாகமம் ஒரே ஒரு வசனத்தை மையப்படுத்தி தான் பேசுகிறது. ये सब एक ही व्यक्ति का मूल बता के कहता है। தலையை நசுக்கக்கூடிய ஒரு பிள்ளை வேணும். सिर को गुजरने वाला बच्चा आना அது है। வரைக்கும் அப்படியே சரித்திரம் போய்கிட்டே இருக்கு. जब तक वो चरित्र वैसे बढ़ते जा रहा है। கடைசியில புதிய ஏற்பாடுல அந்த சம்பவம் நடக்கும்போது, जब नवा करार में वो संभव होता समय, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அப்படியே முடிஞ்சிட்டு, वो नवा का पुराना नियम खत्म हो இப்ப गया। புதிய ஏற்பாடு ஆரம்பமாயிட்டு. अभी नवा नियम शुरुआत हो गया। இப்பதான் இந்த குழந்தைய அவங்க தொழுது கட்டிட்டு अभी वो नमन बच्चे को नमन करके அந்த கிஃப்ட் கொடுக்காங்க பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். वो गिफ्ट देता है, वो मूल है। வாசிங்க என்னெல்லாம் கொடுக்காங்கன்னு பாருங்க. देखो क्या क्या दे रहा அந்த है। 11வது வசனத்துல தாயாகிய மரியாதையும் சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார். முதலாவது அவங்க கொடுத்தது பொன். पहला सबसे पहला दिया सोना, தங்கத்தை விட கொஞ்சம் சுத்தம் பண்ணப்பட்டது, விலையோறு பெற்றது. लेकिन सोना में भी वो थोड़ा कम लिया है। பொன் யாருக்கு கொடுப்பாங்க? सोना किसको देगा? ராஜாக்களுக்கு தான் கொடுப்பாங்க. राजाओं को देता है। யாத்ராம் 25ல கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், प्रभु मोसे के देखे ये कहता है, அதுல ஒரு 14 காணிக்கையை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். 14 दान की तरीके से दान का बारे में कहता है। ஆசரிப்பு கூடாரம் செய்யணும், अभी मेरे के लिए वाजा का तंबू बनाना, நான் அங்க வந்து வாசம் பண்ணணும், मैं उधर आके वास करना है। எல்லா ஜனங்கிட்டையும் தங்கம் வாங்கு, பொன் வாங்கு அப்படிங்கிறார். सबसे सोना ले मांग ले। அப்ப தங்கம் யாருக்கு வேணும்னா ராஜாக்களுக்கு, सोना किसके चाहिए? राजाओं के लिए चाहिए, தேவனுக்கு. परमेश्वर के। வேற யாருக்கு கொடுப்பாங்க? और किसको? स्त्रियों को। ஒண்ணு ராஜாக்கள் பாருங்க,
ஒன்னு ராஜாக்கள் 9வது அதிகாரத்துல पहला इधर राजा 9वां अध्याय में 11வது வசனம் சொல்லுகிறது, 11 वचन कहता है। ஒன்னு ராஜாக்கள் 9:11 தேவதாரி 9 விருட்சங்களையும் பொன்னையும் தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன் கலிலேயா நாட்டில் உள்ள 20 பட்டணங்களை கொடுத்தார்। तब सुलेमान ने राजा हीराम को, जिसने उसके मनमाने देवदारू और सैनवर की लकड़ी और सोना दिया था, गलील देश के 20 नगर दूर। அதாவது சாலமோன் ராஜாவுக்கு மரம், நல்ல விலை உயர்ந்த மரம், பொன் யாரு கொடுக்கா? ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு கொடுக்காரு। अभी बहुमूल्य लकड़ी और सोना एक राजा दूसरा राजा को देता है। அதே ஒன்னு ராஜாக்கள் 10:10 ஒரு வசனம் இருக்கு பாருங்க, उसी में पहला राजा 10:10 में एक वचन है। பஸ் 120 தாலந்து பொன்னு கொடுத்திருக்காங்க। 120 तालंद वो पन क्या डॉलर पन दिया, सोना दिया। இப்ப இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, अभी हम क्या देखना இந்த है? வந்தாங்க பாருங்க, जो आया है இவங்க என்ன நினைச்சு கொடுக்காங்க பொண்ணு? क्या सोच के सोना दे रहा है? குழந்தை யாரு? ये இது बच्चा कौन ராஜா, है? இது ராஜா, இது ये राजा है। இந்த ராஜாவுக்கு பொண்ணு தான் கொடுக்கணும்। ये राजा के लिए सोना ही देना அப்ப है। கிறிஸ்துவை பற்றி என்ன நினைக்கிறோம்? अभी मसीह का बारे में हम क्या सोच रहे அவர் हैं? ராஜாதி ராஜா। और राजाओं का राजा है। அடுத்த காணிக்கை என்ன கொடுக்காங்க பாருங்க, और क्या दूसरा बात ध्यान देता है? தூப வர்க்கம்। वो धूप। தூப வர்க்கம்னா என்னது? धूप बोलेगा तो क्या है? ஜெபம் பண்ணும்போது மகா பிரதான ஆசாரியன் தேவனுடைய ஆலயத்துல போய் போடுவார்। वो प्रार्थना करते समय पर महा पवित्र स्थान में याजक जाके वो धूप डालता है। வெளியெல்லாம் பப்ளிக் நிப்பாங்க, बाहर पब्लिक खड़ा रहेगा। ஒரு ஆசாரியன் ஒரு கையில தீ, एक याजक ने अपने हाथ में वो धूप डालने वाला चीज को, ஒரு 5 கிலோ पत्ती को, தூப வர்க்கம் वो 5 किलो रहेगा धूप ले हाथ में ले आएगा। உள்ள போய் அதை போட்ட உடனே அந்த அப்படியே அந்த தூப வர்க்கத்துல அந்த புகை எழும்பின உடனே ऐसे वो धूप डालने में धुआं ऐसे भर जाता है। வெளியே நிக்கிற ஜனங்கள் அப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க। जब बाहर रहने वाला सब लोग को प्रार्थना करने के लिए शुरुआत करते அந்த हैं। தூப வர்க்கம் வந்து ஜெபத்தின் அடையாளம்। वो धूप है प्रार्थना का निशानी। ஆனா இயேசுவானவர் யாரு? यीशु मसीह कौन है? அவர் மெல்கி சேதேக்கின்படி பிரதான ஆசாரியன்। लेकिन मिल्की से देख के अनुसार प्रथम याजक है। வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்துல प्रकाशित वाक्य 5वां अध्याय में 8வது வசனத்திலும் கூட ஒரு காரியம் வருகிறது। 8वां वचन में भी एक संभव आता है। வெளிப்படுத்தல் 5:8 प्रकाशित वाक्य 5:8 நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சிரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப் வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து। जब उसने पुस्तक ले ली तो वे चारों प्राणी 20 प्राचीन उस मेमने के सामने गिर पड़े। उनमें से हर एक के हाथ में वीणा, जो पवित्र लोगों की प्रार्थनाएं से भरे हुए सोने के कटोरे। அப்ப ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக தூப வர்க்கம் போடுகிறார்கள்। अभी मेमना का सामने धूप डालता है। ஒரு காணிக்கை அவரை ராஜாவா காண்பிக்கிறது। एक दान राजा होके सोना का दान राजा होके दिखाता அடுத்த है। காணிக்கை அவர் ஆட்டுக்குட்டியானவராக। और दूसरा जो दान है वो मेमना होके। வெளிப்படுத்த 8:4வது வசனத்திலையும் கூட அது போட்டிருக்கு பாருங்க, 8:4 प्रकाशित वाक्य 8:4 में भी वो लिखा देखो। ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தொகையானது தூதத்தை கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று। தேவனுக்கு முன்பாக எழும்புகிற ஒரு தூப வர்க்கம்। परमेश्वर के सामने उठने वाला एक धूप है। தேவனுக்கு விருப்பமான ஒரு காணிக்கைன்னு சொல்லலாம்। एक प्रभु का प्रिय दान है करके हम முதல் देख सकते हैं। காணிக்கை அவர் ராஜா। पहला जो दान दे रहा है उसके वो राजा करके இரண்டாவது
ஜெபத்துக்கு அடையாளம். அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து ஜெபம் பண்ணுறாங்க. अभी उनके सामने दंडवत करके विनती करता है, வர்க்கம் போடுகிறாங்க. धूप डालता है। என்ன நினைக்காங்க? यीशु मसीह को लोग क्या सोचता है, இவர் ராஜாதி ராஜா மட்டுமல்ல, ये राजाओं का राजा कितना नहीं है, இவர் ஆட்டுக்குட்டியானவர், ये मेमना है, இவர் ஜெயம் எடுக்கக்கூடியவர், ये जीतने वाला है। இவருக்கு முன்பாக தூப வர்க்கம் போட்டு எல்லாரும் ஆராதிக்கணும். इसको सामने धूप डाल के सब लोग आराधना करना। அடுத்த காணிக்கை என்னது? तीसरा दान क्या है? வெள்ளை போளம் அப்படின்னு போட்டிருக்கு. जहाँ धनरस, புதிய ஏற்பாட்டுல பாருங்க, அருமையான ஒரு இடத்துல அந்த வெள்ளை போளம் வருகிறது. वो अच्छा जगह पर नवा करार में ये धनरस आता है। யோவான் 19:39 39வது வசனம். யோகன்னா 19वां अध्याय में 39 वचन। ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ரத்தம் கொண்டு வந்தான். जो पहले यीशु के पास गया था, 50 सेर के लगभग मिला हुआ गंधरस और एला हुआ है। இவங்க கொண்டு போன காணிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா சர்வ வல்லவருக்கு வேண்டிய ஒரு காணிக்கை. अब ये लोग लेके गया सारे दान जो है प्रभु का प्रिय दान है। அவர் தான் ராஜா, वही राजा है, அவர் பிரதான ஆசாரியன், वो प्रथम याजक அவர் है, ஆட்டுக்குட்டியானவர். वो मेमना है। இது எல்லாமே இந்த 3 பேரும் கொடுத்தது இவர் அந்த மாதிரி அடையாளம் பண்ணிருக்காங்க. ऐसे ये तीनों लोग जाके उसको दान देते समय पर प्रभु का ऐसे ही प्रकट करता है। லூக்கா 2வது அதிகாரத்துல लूक 2 अध्याय में 11வது வசனத்திலையும் கூட அந்த தேவதூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. तो 11 वचन में वो स्वर्गदूत क्या कहता है? 11 கர்த்தராகிய தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். आज दाऊद के नगर में तुम्हारे लिए एक उद्धारकर्ता जन्मा है और यही सीहा प्रभु है। அது தமிழ்ல போட்டு பாருங்க, கர்த்தர் கிறிஸ்து ரட்சகர். तमिल में लिखा है प्रभु है, क्रिस्तु है और उद्धार करता। 3 காரியங்களை கிறிஸ்து ஒருவர் நிறைவேற்றி வெளிப்படுத்துகிறார். ये तीनों बातों को एक अपने ऊपर लेके प्रकट करता 3 है। தெய்வம் அல்ல, 3 பாடி இல்ல, 3 खुदा नहीं, 3 शरीर भी नहीं। 3ன்னா கண்டிப்பா 3 பேருக்கும் 3 குணாதிசயம் இருக்கும். 3 बोलेगा तो तीनों को 3 गुण रहेगा, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. एक ही शरीर नहीं रहेगा। அவங்களுக்கு வித்தியாசமான விருப்பமும் இருக்கலாம். उनको हर एक को अलग अलग प्रिय रहेगा। நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் ஒருவர், हमारा प्रभु सर्वशक्तिमान एक है, அவர் ராஜாதி ராஜா, वो राजाओं का அவர் राजा, கர்த்தாதி கர்த்தர். वो कर्ताओं का कर्ता है। இரண்டாவது அவர் எல்லா துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கக்கூடியவர், वो सारे लोगों का स्तुति स्तोत्र को धन्यवाद को मरण- लेने वाला है। மரணத்தை ஜெயித்தவர். वो मृत्यु की विजय पाया। அங்கதான் என்ன செய்தாங்க, அந்த விலையேறப்பட்ட வெள்ளை போல அவருடைய சரீரத்துல போடுதாங்க. इसी के लिए वहां उसको बहुमूल्य क्या हिंदी में कंदरस डालता है। இந்த காணிக்கை எல்லாமே உண்மையிலே அந்த 3 பேருக்கு எவ்வளவு வெளிப்பாடோட செய்திருக்காங்க பாருங்க. देखो कितना प्रकाश के साथ वो तीनों ने लेके आके दान दिया है। ஒருவேளை அந்த காலத்துல நம்ம இருந்திருந்தா, उस जगह पर हम लोग रहेगा तो இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்னு நம்ம எதிர்பார்த்து போயிட்டோம்னா நம்ம என்னதான் கொண்டு போவோம்? हम यीशु मसीह जन्मा ऐसा करके हम लोग को मालूम पड़ा था, हम क्या लेके जाएगा? நம்ம उद्धार करता जन्मा बोलेगा तो நம்ம என்ன கொண்டு போவோம்? हम क्या लेके जाएगा? இப்ப நம்ம முதல் உலகத்துல 2 பேர் பலிபடம் கெட்டதாங்க. दुनिया में 2 लोग बलिवेदी बनाता है। ஒருத்தன் நிலத்துல உள்ளதெல்லாம் கொண்டு காணிக்கை கொடுக்கான், एक खेत में जो हुआ उसका दान के लेके प्रभु को बलि அந்த चढ़ाता है। காணிக்கையை கர்த்தர் பார்க்கவே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. प्रभु उसका दान को देखा भी नहीं, அதை ஏற்றுக்கொள்ளல. स्वीकार नहीं किया। ஆனா அடுத்தவன் ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்குட்டிய பலி செலுத்தி அந்த பலி செலுத்துகிறான், அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். एक दूसरा है, एक मेमना को बलि चढ़ाता, प्रभु उसको स्वीकार किया। இதுவும் அவருக்கு கொடுக்கிற ஒரு gift மாதிரி தான். ये भी उनके लिए दिया हुआ गिफ्ट है। ஒரு gift உதாசீனமா போட்டுட்டு एक गिफ्ट को इनकार कर दिया, ஆனா ஒரு gift அவர் ஏற்றுக்கொண்டார். एक गिफ्ट को ले लिया। ஆனா எபிரேயர்ல போட்டிருக்கு, அவன் எல்லாவற்றையும் மேன்மையான பலியை செலுத்தினான். लेकिन इब्री के किताब में लिखा सबसे ऊंचा बलि चढ़ाया। இன்னைக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? आज हम क्या दे सकते हैं? என்னதான் அவர் ஏற்றுக்கொள்வார்?
हमसे क्या स्वीकार करेगा? உலகத்துல அழியாதது என்னது? அழியாதது दुनिया में अविनाशी क्या है? என்னது? நம்மது ஆ प्राण। சிலர் சொல்லுவாங்க தங்கம் அழியாது. कुछ लोग बोलता है कि सोना नहीं नाश होएगा। சில ஸ்கூல்ல எழுதி போட்டிருப்பாங்க கல்வி அழியாத செல்வம். वो स्कूल में लिखे डाला है पढ़ाई नाश नहीं होता, ऐसा धन है। கல்வி அழியாத செல்வம். पढ़ाई नाश नहीं होने वाला धन है। அப்ப நான் தேவனுக்கு என்னத்தை தான் கொடுக்க முடியும், அவர் என்னத்தை ஏற்றுக்கொள்வார்? लेकिन हम प्रभु के लिए क्या दे सकता है? प्रभु क्या स्वीकार करेगा? இப்போ அவருக்கு விருப்பமான ஒரு காணிக்கை प्रभु को प्रिय एक दान है। யாத்திராகமத்துல சொல்றாரு பாருங்க, निर्गम में कहता है 19வது அதிகாரம். 19वां अध्याय में। எல்லாருமே வாசித்து நல்லா அதை கவனிக்கணும். सब लोग बढ़कर इसमें ध्यान देना है। ஏன்னா அவருக்கு விருப்பமான காணிக்கை அதுதான். प्रभु का प्रिय कानी दान वही है। 4:5 வாசிக்கலாம். कहते हैं யாத்ராகமம் 19ல 4:5. निर्गम 19 में 4-5। சுமந்து உங்களை என் அன்பு சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. तुमने देखा है कि मैंने मिस्रियों से क्या क्या किया। उनको मानो उका पक्षी के पंखों पर चढ़ाकर अपने पास ले आया हूँ। इसीलिए अब यदि तुम निश्चय मेरी मानोगे और मेरे वाचा का पालन करोगे तो सब लोगों में से मेरा निज धन ठहरोगे। समस्त पृथ्वी तो मेरी है। இப்போ சொத்துன்னு போட்டிருக்கு, சம்பத்துன்னா சொத்து. संबद्ध बोलेगा तो कहते தேவனுக்கு விருப்பமான சொத்து என்னது? प्रभु को प्रिय धन क्या है? தங்கமா सोना क्या? என்ன போட்டிருக்கு? क्या लिखा है? நீங்கள் நீங்க தான் எனக்கு சொத்து அப்படிங்கிறார். तुम ही है मेरा धन है करके कहता है। ஆண்டவருக்கு சொத்து என்னது? प्रभु का धन क्या है? प्रिय அழியாத धन है। ஆத்மா நீங்க தான். तो जो अविनाशी प्राण आत्मा आप लोग है। அப்ப நான் தான் என்னைய நான் ஒப்பு கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறார். हम प्रभु का हाथ में अर्पण करना चाहिए करके प्रभु चाहता है। தேவனுக்கு விருப்பமான பலி என்னதென்று நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறார். तुम प्रभु को प्रिय बलि क्या करके तो जानना है। அதுதான் தேவனுக்கு விருப்பமான பக்தி அல்லது ஆராதனை. वही प्रभु का प्रिय भक्ति का आराधना है। 12வது அதிகாரம் நினைக்கிறேன் ரோமர்களின் நிருபத்துல रोम के 12 अध्याय में முதல் வசனம். पहला वचन। இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய ஆராதனை. यही प्रभु चाहता है आत्मिक आराधना। தேவன் விரும்புகிற ஒரு காணிக்கை. प्रभु चाहता है वो पवित्र दान है। ஆனா அந்த காலத்துல ஒரு அடையாளம் தான் பொன் கொடுத்தாங்க. वो लोग एक सोना एक नमूना के लिए चिन्ह के लिए दिया। அவர் ராஜாவாக பார்த்தார்கள், और उनको राजा होके देखा, ஆசாரியனாக பார்த்தார்கள், याजक होके देखा, ஆட்டுக்குட்டியாக பார்த்தார்கள். मेमना होके देखा। இந்த காணிக்கை எல்லாம் கொடுத்த உடனே ये दान सब देने के அது बाद மனப்பூர்வமா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. वो स्वीकार पूरे मन से स्वीकार आ गया। ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனே 2 வார்த்தை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. वो स्वीकार करने के बाद 2 शब्द स्वर्ग से उतर के आता है। இவங்களை பார்த்து சொன்னாரு, இனி நீங்க வந்த வழியே போக கூடாது. अभी ये लोग कहा तुम जैसा आया वो मार्ग से वापस नहीं जाना। ஏரோது ராஜா அரண்மனைக்கு போனலாம், இனி போக கூடாது. ये रोज राजा राजभवन में गया था, ऐसा नहीं जाना। நீங்க வேறு வழியாக உங்க பட்டணத்துக்கு போங்க. तुम दूसरे ही रास्ते से तुम्हारा गांव चला जाओ। அடுத்து யோசேப்புக்கு ஒரு தரிசனம். और योसेफ के लिए एक दर्शन। குழந்தையை கொலை செய்ய ஒருத்தன் வரான். वह बच्चों को मार डालने के लिए एक आता है। இப்போ உனக்கு கையில நிறைய பைசா இருக்கு, अभी तुम्हारा हाथ में बहुत पैसा है, எல்லாம் தங்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. अभी सोना है, सब कुछ है। நேரா நீங்க எகிப்துக்கு போயிருங்க. अभी सीधा यही मिस्र देश में चला जाओ, அங்க போய் குடியிருக்கணும். वहां जाके रहना। நான் சொல்லும் வரைக்கும் அங்கதான் இருக்கணும். मैं बोलने तक तो मिस्र देश में रहना, इजिप्ट में रहना। இயேசு கிறிஸ்து அது அங்க 2-3 வருஷம் இருந்திருக்காங்க. अब लोग 2-3 बरस उधर ही था। இன்னைக்கும் அது ஒரு அடையாளமாக எகிப்துல இருக்கு. आज भी चिन्ह होके यही में है। எகிப்து ஒரு
நல்ல நல்ல இடமா தான் இருந்திருக்கு ஒரு காலத்துல. एक दिन में वो अच्छा स्थान था। ஆனா நான் அந்த காலையில அந்த மார்க்கெட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா आप मार्केट में जाते समय पे देखेगा ரொம்ப கச்சடத்தனம்னா கச்சடா, அப்படி ரோடு பூரா தாளு பேப்பர் அப்படி கிடந்து. वो पूरा रोड पूरा कचड़ा गंदगी से भरा था। செங்கதானா இருக்காங்க பாருங்க வண்டியில, और जैसा चंगना जब गाड़ी में जब वहाँ पूछता है அந்த वண்டி அங்க இருக்கு. वो भी गाड़ी उधर है। வெளிநாட்டுல எங்கேயுமே ஆட்டோ கிடையாது, எகிப்துல ஆட்டோ இருக்கு. लेकिन किधर भी बाहर देश में ऑटो नहीं, वो इजिप्ट में रहता है। ஆனா தேவன் அங்கேயும் கூட இயேசுவானவரை கொஞ்ச நாள் அங்க வச்சிருந்திருக்கிறார். लेकिन वहां भी प्रभु थोड़ा दिन यीशु मसीह के रखा था। அங்க இருந்து திரும்ப அவர் எருசலேமுக்கு வருகிறார். उसके बाद वहां से यरूशलेम में ले आता है। இப்ப உண்மை என்ன அப்படின்னா, தேவன் ஜனங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் அந்தந்த நேரத்துல கொடுத்து அவளை காப்பாற்றுகிறார். जब सच्चा क्या है, प्रभु जो जो जरूरत है उस लोगों को देकर उनको सुरक्षा से चलाता है। இப்ப நான் அவருக்கு பொன்னாக விளங்கணும். हम प्रभु के लिए सोना होके दिखा देना चाहिए। அப்ப தேவன் என்ன என்ன செய்ய போகிறார்? प्रभु मेरे द्वारा क्या करना चाहता है? பேதுரு 1 பேதுருவின் புத்தகத்துல पहला पत्रुस में முதல் வசனம் 7வது வசனத்துல நம்ம காலையில வாசம் பாருங்க, ஒரு அருமையான காரியத்தை அவர் சொல்லுகிறார். पहला वचन 7वां वचन में, முதல் அதிகாரம் 7வது வசனம். पहला अध्याय में पहला अध्याय में 7वां वचन। போது உங்களுக்கு நிச்சயம் கனமும் மகிமை உண்டாகும். और ये इसीलिए है कि तुम्हारा परखा हुआ विश्वास, जो आपसे ताए हुए नाशमान सोने से भी कहीं अधिक बहुमूल्य है, यीशु मसीह के प्रकट होने पर प्रशंसा और महिमा और आदर का कारण। இப்போ பேதுரு என்ன சொல்லுகிறாரு? अभी पत्रुस ने क्या कहा है? உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் இருக்கு பாருங்க, அது தங்கத்தை காட்டிலும் மேன்மையானது. आपको जो विश्वास है सोना से भी बहुमूल्य है। அந்த 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 விசுவாசம் கண்டிப்பா சோதிக்கப்படும். जरूर वो विश्वास परखा जाएगा। அந்த காலத்துல ராஜாக்களுக்கு கிரீடம் எல்லாம் பொன் தகட்டால செய்திருக்காங்க. उस समय पर उसके राजा का मुकुट सोना से बनाया गया। நான் நினைக்கிறேன் 1/4 கிலோ 200 கிராம் கூட அவன் நல்ல தகடு மாதிரி அடிச்சிருப்பான். वो लोग 1/4 किलो आधा किलो नहीं तो थोड़ा उसको पत्रा ओके पत्रा का मानी तो मार के ठीक ஆனா किया। எப்படி அவங்க செய்யணும்னா எல்லாமே ராஜா விரும்புறபடி தான் செய்யணும். वो जब कैसा बनाना है वो मुकुट राजा जैसा चाहता है ऐसे ही बनाना है। இப்போ துபாயில எல்லாம் சில இடங்கள்ல இப்படி நடந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன். हाँ, दुबई में ऐसे हुआ, मैं समझा को सुना है। டயர்ஸ் போடுறதுல கீழே अभी नीचे टाइल्स डाला ना, அவன் போட்டு போட்டு அடி உள்ள வருவான். वो बूट काल पैर के साथ अंदर आएगा। அந்த 2 டெஸ்ட்க்கு மத்தியில அவனுக்கு சந்தேகம் தான், டேஸ்ட் டச் பண்ணிட்டான்னா அதுல ஒரு அடையாளம் சிலுவை பட்டு போயிடுவான். दोनों इनके बीच में पैर रखेगा तो एक निशानी लगा देगा। எதுலெல்லாம் அடையாளம் போடக்கணும் அவளை டைசன் உடச்சி எடுத்துட்டு அடுத்த ரீல்ஸ் போடணும். जो जो थोड़ा खराब दिखता है वो निशानी लगा दे, वो सब तोड़ के दूसरा डालना। அந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரிக்டா எல்லா வேலையிலுமே சரியா தான் இருக்கணும். उसको जो भी काम करता है वो ठीक ढंग से करना है। மிலிட்டரில நான் கேள்விப்பட்டேன், காலைல அந்த வண்டி சர்வீஸ் பண்ண பிறகு வந்து அவன் ஒயிட் ருமால் வச்சு தொடச்சி பார்ப்பான் கீழே அந்த பீமை இந்த சசி. हाँ, वो मिलिट्री का गाड़ी को वो साफ सफाई करने के बाद सफेद कपड़ा से साफ करके देखेगा ठीक से साफ किया है कि नहीं। இல்லைன்னா மறுபடியும் நீ கழுவணும். नहीं तो दोबारा तुम धोना है, साफ करना है। அப்படி ஒரு சிலர் பார்க்காங்க. ऐसे कुछ लोग देखता है। ஆனா இதுல போட்டிருக்கு பொன் எப்படி சோதிக்கப்படுகிறது. कैसा सोना फरका जाता है। அதுல ஒரு கச்சடா கந்தா இல்லாம அது எப்படி சுத்தமாகும்? कैसा वो गंदगी के बिना सोना शुद्ध होएगा। அவர் சொல்லுகிறார், அந்த நல்லா தீல போட்டு அடிப்பாங்க நல்லா. वो सोना को अंगार में डाल के निकाल के मारेगा। மறுபடியும் அடிப்பாங்களாம். बार बार मार के अंगार में डालेगा। அடிச்சிட்டு அந்த தங்கத்தை எடுத்துட்டு பாப்பாங்க. अभी ऐसे ही मारने के बाद उसको मुंह देखेगा, चेहरा उधर दिखना चाहिए। அவனுடைய முகம் உள்ள தெரியுதுன்னு பாப்பான். उनकी चेहरा उसका अंदर दिखना चाहिए। அப்பதான் அது என்ன செய்யும், அங்க வரும், இல்லைன்னா வராது. इसके नहीं तो वो कर्म करने के जगह से बड्डी से बाहर नहीं आएगा।
இப்ப கர்த்தர் நம்மளையும் பார்க்கிறாரு. प्रभु हमको भी देखता है। என்னுடைய விசுவாசத்தை அவர் சோதிக்கும் போது हमारा विश्वास को भी फरकता அவருடைய समय சுபாவம் அல்லது அவருடைய முகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு கண்டிப்பா பார்ப்பாரு. उनकी गुण उनकी चाल हमारा जीवन में है क्या, ऐसा वो देखेगा। காரணம் தேவன் என்னை பொன்னாக பார்க்கிறார். क्योंकि प्रभु मुझे सोना का मानिन देखता है। என்னுடைய விசுவாசம் சோனாவிலும் மேலானது. मेरा विश्वास जो है सोने से भी बहुमूल्य है। ஆகவே பேதுரு சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். जरूर तुम्हारा विश्वास फरका जाएगा। நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற நிறைய பிரச்சனை சோதிக்கப்படுகிறது. हमारे घर के अंदर का हर एक बातों को परखा जाता है। ஆமா, அந்த நேரத்துல நான் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. उस समय पर हम दग नहीं जाना, पीछे नहीं हटना। தேவன் என்னை சோதிக்கிறார். प्रभु हमको हमारे विश्वास को फरकता है। நான் சரியாயிரணும். मैं और अच्छा होना है। அந்த சிந்தை தான் ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் இருக்கணும். वही विचार हमारे को होना है। ஏனால் அவர் சித்தம் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள ஒண்ணும் நடக்காது. प्रभु की इच्छा का बिना उद्धार पाया लोग के घर में कुछ नहीं होएगा। குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய வேலையில, எல்லாத்துலயுமே கர்த்தர் நம்ம கூட இருந்து உதவி செய்கிறார். हमारे परिवार की जिंदगी में, काम की जगह पर, सब बातों में प्रभु हमारा साथ रह के हमको चलाता। என்னுடைய விசுவாசம் தங்கத்தை விட மேலானது. मेरा विश्वास सोने से भी बहुमूल्य है। யாத்ராவில் சொல்கிறார், நீங்க தான் என் பொக்கிஷம். ये निर्गम में ये कहता है कि तुम ही मेरा धन है। நான் உங்களை ராஜாக்களா மாற்றுவேன், मैं तुम्हें राजा के बनाएगा, ஆசாரியர்களா மாற்றுவேன், याजकों के बनाएगा, தீர்க்கதரிசியா மாற்றுவேன். मैं भविष्यवाणी करने वालों के बनाएगा। கர்த்தர் சொல்லுகிறார். ऐसे प्रभु कहता है। ஆமோஸ்ல ஒரு வசனம் இருக்கு. आमोस में एक वचन है, அவர் சொல்லுகிறார், நான் உன் பிள்ளைய தீர்க்கதரிசியா மாத்தன்னு நினைச்சேன். मैं तुम्हारे बच्चों को भविष्यवाणी करने वाला होके बनाना चाहता ஆனா था, நீங்க என்ன செய்தீங்கன்னா, लेकिन तुम लोग ने क्या किया। அந்த வசனத்தை வாசிக்கலாம். वो वचन थोड़ा पढ़ेंगे, आमोस के निकालो 2வது அதிகாரத்துல इतना वाइस 11வது வசனம், 11 12 ஆமோஸ். நஸ்கேராவும் எழுத பண்ணி இஸ்ரவேல் புத்திரரே, அடுத்து 12 भी நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள்। मैंने तुम्हारे पुत्र में से नबी होने के लिए और तुम्हारे जवानों में से नाजिर होने के लिए ठहराया है। हे इस्राएलियों, क्या यह सब सच नहीं है? यहोवा की यह वाणी है, परंतु तुमने नाजिरों को दाखमधु पिलाया और नबियों को आज्ञा दी कि भविष्यवाणी न करो। என்ன சொல்றாரு ஆண்டவர்? கிறிஸ்தவங்களை பார்த்து சொல்றது, உங்க பிள்ளைகளை நான் இப்படி எல்லாம் வைக்கணும்னு நினைச்சேன். क्रिया अभी मशीनों को देखे कहते तुम्हारा बच्चों को मैं ऐसे ऐसे आशीष से रखना ஆனா चाहता था, நீங்களோ அதுக்கு தகுதி இல்லாதவனா உன் பிள்ளைய வளர்த்துட்டி அப்படிங்கிறார். लेकिन तुम उसकी योग्य लायक नहीं, ऐसे तो अपनी बच्चों को पाल लिया। அப்ப தேவன் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு விரும்புகிறார். प्रभु अपने बच्चों को कैसा पालना है ऐसा वो चाहता है। பிரச்சனை இந்த உலகத்துல நிறைய பேருக்கு இருக்கு. समस्या ये दुनिया में सबको है। பேதுரு சொல்கிறார், கண்டிப்பா இருக்கும், உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். जरूर ये परीक्षा तुम्हारे लिए होएगा, विश्वास फरका जाएगा। உண்மையிலே பாருங்க, யோபுவை விட யாருமே இந்த உலகத்துல சோதிக்கப்படல. யோபு की मानिन कोई भी इतना फरका नहीं गया। 23 அவர் சொல்லுகிறாரு, யோபு 23 में ये कहता है, நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன், मैं बहुत तकलीफ उठाता हूँ, என்னுடைய நியாயத்தை விசாரிக்க ஆளே இல்ல, मेरे न्याय को देखने के लिए कोई नहीं है। அவர் எங்கேயாவது இருந்தா நானே போய் என் பிரச்சனை எல்லாம் சொல்லி நான் விடுதலை அடைய ஆசைப்படுகிறேன். मैं कहीं भी लंबा रहेगा, किधर भी रहेगा, तो मैं जाके उनसे बोल के मेरे सारे तकलीफ से छुटकारा पाना चाहता அங்க हूँ। தேடுறேன் இல்ல, இங்க தேடுறேன் இல்ல, தேவன் எங்க இருக்காருன்னு தெரியல. मैं वहां ढूंढता हूँ, यहाँ ढूंढता हूँ, वो नहीं है, वो किधर भी मिलता नहीं। 10வது வசனம் வாசிக்கலாம். 10वां वचन पढ़ेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। என் பிரச்சனை வரும்போது நான் இப்படி எல்லாம் தேடினேன், मेरे समस्या आते समय पर ऐसे ढूंढा, ஆனா அவர் கிடைக்கல.
और नहीं मुझे दोनों ஆனா मिला ஒண்ணு नहीं। எனக்கு நல்லா தெரியும், एक मुझे मालूम है अच्छा से, நான் சோதிக்கப்பட்ட பிறகு मैं फर्क का जानने के बाद என்னுடைய வாழ்க்கை பொன்னாக விளங்கும். मेरे जिंदगी सोना का मानिन चमकेगा, ஏன்? அவர் ராஜா, क्योंकि वो राजा அவருக்கு है, பொண்ணு தான் கொடுக்கணும். उसको सोना ही அவர் देना है। என்னை பொன்னாதான் பாக்குறாரு. मेरे को भी सोना का मानिक ही ஆகவே देखता தெய்வ है। சமூகத்திலே நான் பொன்னாக விளங்குவேன். हम इसीलिए मैं प्रभु का वजह में सोना होके दिखा देगा। எவ்வளவு ஒரு சேலஞ்சா யோபு பேசாரு பாருங்க. कितना सवाल करके वो बात करता है। புதிய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கையுமே கர்த்தருக்கு பிரியமானதுதான். यहाँ नवा करार में दिया हुआ हर एक दान है प्रभु को प्रिय है। அந்த 3 பேரும் பொண்ணை கொடுக்காங்க, தூப வர்க்கத்தை கொடுக்காங்க, வெள்ளை பழத்தை கொடுக்காங்க. अभी सोना दिया, धूप दिया और गंधरस दिया। உண்மையில அது எல்லாமே கர்த்தர் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பாரு. प्रभु देखे बहुत आनंदित அது हुआ। அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை. वो प्रभु स्वीकार किया हुआ दान है। இன்னைக்கு நம்முடைய காணிக்கையை விட நாம் தான் முக்கியமானவங்க. हम देते हैं वो दान से बड़ा हम ही प्रभु को चाहिए। இந்த வேளையில நம்ம எல்லாரையும் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். इस समय पर हम सबको प्रभु देखता है। வேதத்தெல்லாம் வாசிக்காங்க, தியானிக்காங்க, என்னை பத்தி என்னதான் நினைப்பாங்கன்னு நினைப்பாரு. ये मेरे वचन को पढ़ता है, ध्यान करता है, मेरे बारे में लोग क्या सोचता है ऐसा எனக்கு सोचेगा। பிரியமானவங்களாய் வாழ கர்த்தர் விரும்புகிறார். उसका प्रिय होके हम जीना प्रभु चाहता है। தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. प्रभु चाहता है वो पवित्र जिंदगी। எத்தனையோ பரிசுத்தவான்கள் அந்த வழியே போய் வெற்றி அடைந்தார்கள். कितने पवित्र लोग उस मार्ग में जाके जय पाया। நல்ல ஒரு பாட்டு. தாவீதும் யோபும் யோசே ஆனே நீதிமான்களும் உன்னேலும் வேகுவார். காசி அழைத்தோ பக்தியில் வேரூன்றி வாழ்ந்தார்கள். பூர்த்தியாய் அந்த கஷ்டத்தை எல்லாம் இந்த பரிசுத்தவான்கள் சகித்து அந்த வாழ்க்கையில முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். वो तकलीफ का समय पर सहन करके विश्वास जिंदगी बिताया। எல்லாத்துலயும் நான் தேவனை சார்ந்திருக்கணும். हम सब बातों में प्रभु के ऊपर ही हमारा विश्वास रहना चाहिए। என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியாம நடக்கு. ये समझना कि कोई भी हमारे जीवन में हो तो प्रभु का अनजान से नहीं हो रहा है। அவருக்கு தெரியும் நல்லா. उसको अच्छा से मालूम है। ஆனா அந்த நேரத்துல நான் எப்படி இருக்கேங்கதாவது பாக்குறாரு. मैं वो परेशानी के समय पर मैं कैसा रहता है वो देखता है। தாவீது காலத்திலயும் பிரச்சனை வந்தது, दाऊद के समय पर भी சவுல் परेशानी आया, காலத்திலயும் பிரச்சனை வருது. साउल के समय पर भी परेशानी ஆனா आया। ஒரு நாள் கூட தாவீது அஞ்ஞானம் பார்க்க போகல, ஜோசியம் பார்க்க போகல. कभी एक बार भी दाऊद बोली करने वाला जादू वाले के पास नहीं गए। தெய்வத்திட்ட கேட்க, ஆண்டவரே நான் போகலாமா? प्रभु मैं जाऊं क्या? ஆனா சவுல் प्रभु பிரச்சனை से வரும். मांगता है। ஆனா பிரச்சனை சவுலுக்கு வரும்போது அவர் ஜோசியம் பார்க்க போறாரு. लेकिन साउल के लिए जब परेशानी आया तो जोशियों को ढूंढता था। இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். यही दोनों का फर्क है। ரெண்டு பேரும் குறை உள்ளவங்க தான். दोनों भी कमी वाला है। ஆனா பிரச்சனை வரும்போது யாரை சார்ந்து இருக்கிறோம்? लेकिन समस्या तकलीफ आते समय पर हमारा मन कहाँ दौड़ रहा है? தேவனுக்கு சார்ந்து இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ओ प्रभु का वचन को और भरोसा रखने वाला धन्य है। அவர் கண்டிப்பா அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுத்து வெற்றியை கொடுத்து உன்னதத்துல வைக்கிறவர். जरूर उसको सारे समस्या को दूर करके ऊंचा स्थान में बिठाने वाला இப்போ है। வாசித்த 27வது சங்கீதம் हम पढ़ा जो 27 का भजन संगीता 9வது வசனம் சொல்லுகிறது, 9वां वचन ये कहता है, உமது முகத்தை எனக்கு மறையாதையும், आप अपने चेहरे को मुझे बंद नहीं நீர் करना, கோபத்துடனே உமது அடியான விலக்கி போடாதையும், आप गुस्सा होके मेरे को निकालो मत, நீரே हटाओ मत, எனக்கு சகாயர், आप ही मुझे सहायक है। என் ரட்சிப்பின் தேவனே என்னை நிகழ விடாமலும் கைவிடாமலும் இரும். ये मेरे उद्धार करता है, मुझे हाथ नहीं छोड़ना, पीछे होने के लिए नहीं देना। தாவீதின் சங்கீதம் தான். प्रभु का दाऊद का कीर्तन है, வாழ்க்கையில முடிவுல ஒரு வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். जो जिंदगी में आनंद में आनंद और आशीष को நம்முடைய पाया। வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அதை விரும்புகிறார். हमारे जीवन में भी प्रभु चाहता है। தேவனுக்கு விருப்பமான ஒரு காணிக்கை. प्रभु पसंद
दान है। அவர் சொல்றாரு அதெல்லாம் வேண்டாம், நீ தான் எனக்கு தேவை அப்படிங்கிறாரு. वो सब जरूरत नहीं, तुम ही मुझे जरूरत है। அப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் பார்க்கணும். ऐसे जिंदगी हमारे के द्वारा करना प्रभु चाहता है। அவன் 120 தாலந்து பொண்ணை கொண்டு கொடுத்தான்னு போட்டிருக்கு. लेकिन 120 तालंत तो सोना को लाके दिया है। ஆனா அப்போ சரிடல பாருங்க 120 பேரும் பொண்ணு மாதிரி மேல் வீட்டாளில காத்திருக்காங்க. अभी 120 लोग मुपरे के माला में इंतजार में है कि पवित्र आत्मा पाने के लिए। அவ்வளவு பேருமே பொண்ணாக விளங்குனாங்க. उतने लोग भी सोने का मानिन चमका, ஒரு மகிமையான சாட்சியா இருந்தாங்க. वो एक महिमा का गवाही बन के था। நம்மையுமே கர்த்தர் அப்படியே பாதுகாப்பார். हमें भी प्रभु ऐसे ही கர்த்தர் रखेगा। நம்மை ஆசீர்வதிப்பார். प्रभु हमें आशीष करे। நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். हम सब मिलके प्रार्थना करेंगे। ஜோசப் हम ஜெபம் பண்ணுவோம். प्रभु यीशु मसीह आपका पवित्र नाम को स्तुति धन्यवाद करता हूँ प्रभु। कैसे है प्रभु आप अपने आप को कुर्बान करके अपना जीवन हम लोग के लिए देकर हम लोग का गंदगी हम लोग के ऊपर था, दंड हम लोग के ऊपर जो था, हमारे गुरिया के कारण पाताल शैतान का गवाही सब का अंदर से तोड़कर अपने ऊपर लेकर आपका अंदर छुपा हुआ शांति, समाधान, धैर्य, बहुमूल्य विश्वास को देके प्रभु यहाँ आपकी संतानों के कदम किया है। आमीन। इसके लिए धन्यवाद करता हूं। आमीन। Praise God. कितने लोग मसीह यीशु को स्वीकार कर लिया, उतने लोग परमेश्वर की संतान होने का अधिकार दिया है प्रभु। आप क्रूस पर खमा के रखा, सारे उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक जो आप प्रतिज्ञा किया वो सबका हकदार बना के रखा। इसके लिए आपको स्तुति धन्यवाद करता हूं प्रभु। हम कोई उससे अभाय के होके नहीं जाना है। वचन को जो प्रभु दिया आपका दास को और भी लेके उपयोग कीजिए प्रभु। हमारे के लिए नमूना होके हमारा जीवन आपका मानिन, सूर्य का मानिन प्रभु, जाला का मानिन, नीमक का मानिन चमकने दे। वचन सुना हरेक जीवन में ऐसे ही होने दे। यीशु मसीह के नाम से पास्टर का घर परिवार को भी यीशु मसीह के नाम से आशीष करता हूँ। उसके सारे परिवार, उनके पछोड़ों का परिवार सबको प्रभु आपका खून के अंदर लेके आता हूँ। एक हम बैठा हरेक आपका पवित्र लहू के अंदर लेके आता हूँ। आपका लहू कहाँ है वहां छुटकारा, वहां सुरक्षा है। ये समझ हरेक हृदय में बसने दे। यीशु के नाम से मांगता पिता, आमीन।